சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கவுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக மாணவி அளித்த புகார் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த 37 வயதான ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது. இதையடுத்து கடந்த ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு பிப்ரவரி 24ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை 9வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மார்ச் 7ஆம் தேதி மாற்றப்பட்டது. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தவறானவை எனவும் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியது ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை ஏப்ரல் 8ஆம் தேதி மகளிர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அன்றைய தினமே குற்றம் சாட்டும் பதிவு செய்யப்பட்டது. அதில் பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல், பெண்ணை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல், நிர்வாணப்படுத்துதல், மிரட்டல் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 12 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் சாட்சி விசாரணை தொடங்கியது. தினந்தோறும் சாட்சி விசாரணை நடத்தப்பட்டது. வழக்கில் காவல்துறை தரப்பில் 29 சாட்சிகள் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் சுமார் 71 சான்று ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன.